நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் மௌனத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தியானம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், சேவை அதோட கலந்து நம்ம மௌனத்தையும் நம்ம கடைபிடிச்சோம்னா நம்மளுடைய ஆன்மீக பயணம்ன்றது முன்னேற்றம்ன்றது பார்க்க முடியும். அதனால நம்ம ராமநாயக்கம்பேட்டை ஆசிரமத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த 5 நாள் பௌர்ணமி தியானம், அமாவாசை தியானம், மௌன தியானம் நமக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவங்க கண்டக்ட் பண்றாங்க. நம்ம இல்லற வாழ்க்கையில இருந்துட்டு அந்த மௌனத்தை ஒரு நாளுக்கு அப்புறமா நம்ம ஃபாலோ அது பண்ண முடியலன்னா அந்த மாதிரி ஆசிரமத்துக்கு நம்ம போயிட்டு நம்மளோட நம்ம இணைந்து இருக்கும்போது நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஆன்மாவோட இணைந்து இருக்கும்போது நிறைய ப்ரோக்ரஸ்ன்றது நம்மளுடைய மாற்றம்ன்றது பார்க்க முடியும் மாஸ்டர். ஸோ எல்லாருமே இந்த மௌனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ மௌனம்னா என்ன? பேசாம இருக்கிறது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்தர் மௌனம், பகிர் மௌனம், 2 விஷயங்கள் இது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ பகிர் மௌனம்னா நம்ம இந்த கண்களால பாக்குறது, ஒருத்தர் பேசாம இருக்கிறது பகிர் மௌனம். ஆனா நம்ம சைகை மூலமா நம்ம சில பேருக்கு ரொம்ப முக்கியமா பேச வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தா ஒரு சைகை காட்டுறோம், இல்லைன்னா எழுதி காட்டுறோம். சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆனா மனம்ன்றது வேலை செஞ்சுட்டே இருக்கும். எப்ப ஒரு மனிதன் புதுசா மௌனம் இருக்கணும்ட்டு ஸ்டார்ட் பண்றாங்களோ அங்க பகிர் மௌனம்ன்றது இல்லாம பகிர் மௌனம்ன்றது ஸ்டார்ட் ஆனாலும் கொஞ்சம் ஒரு சில ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆவது உள்ளுக்குள்ள நம்ம பேசிட்டே இருப்போம், எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும், நம்மளுடைய மனம்ன்றது பேசிட்டே இருக்கும். சோ அதை பிராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அந்தர் மௌனம்ன்றது அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். சோ அந்தர் மௌனம்னா உள்ள கூட எந்த தாட்ஸும் இருக்காது, எதோட நம்ம மனசால கூட பேசவே மாட்டோம். அந்த நிலைக்கு வரும்போதுதான் டோட்டல் சைலன்ஸ்ன்றது நம்மளால உணர முடியும். அந்த இடத்துல நம்ம அந்த சைலன்ஸ்ல இருக்கும் போதுதான் ஆன்மாவோட இணைந்து நம்மளுடைய சக்தின்றது, அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உள் வாங்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தேவை, நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நம்மளுடைய ஆன்மா என்ன மாதிரி நமக்கு இன்ட்யூஷன் மூலமா நமக்கு எல்லாமே நமக்கு ஷேர் பண்றதுன்றது இந்த மௌனத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ தியானத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு ஞானத்தால நமக்கு கிடைக்குது. இந்த மௌனத்தால டோட்டல் சம்பூர்ண மௌனம் இருக்கும் போதும் நம்மளுடைய ஆன்மாவோட இணைந்து இருக்கும் போது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள்ன்றது நமக்கு கிடைக்குது. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மௌனம்ன்றது எல்லாரையும் பிராக்டிஸ் பண்ணலாமா? ஏன் சில பேர் பிராக்டிஸ் பண்றாங்க, சில பேர் டைம் கிடைக்கல, வீட்டுல சூழ்நிலைகள் என்று பார்க்கும்போது இதோட கனெக்ஷன் என்னன்னா, இப்ப தியானம் நம்ம பண்றோம், நம்ம வீட்டுல ஒரு 4-5 பேர் இருக்காங்க, நம்ம மட்டும் பண்றோம், மத்தவங்க நம்மளுடைய மாற்றங்கள் பாக்குறாங்க, நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஆனா அவங்க தியானம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆன்ம நிலை, அவங்களுடைய நிலை பொறுத்துதான் இந்த தியானம் அக்செப்டன்ஸ் இருக்கும், அவங்க சாதனைன்றது இருக்கும். அதே மாதிரி மௌனம் கூட நம்ம சொன்னாலும் எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். ஆனா சில பேரால அதை ஃபாலோ பண்ண முடியாது. என்ன மாதிரி தடங்கள் இருக்குன்னா இங்க சம்ஸ்காரங்கள், வாசனைகள்ன்றது முன் பிரிவில இருந்தே நம்ம அது கேரி ஃபார்வர்டா இந்த ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். சோ சம்ஸ்காரங்கள்னா இங்க நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் முன் பிரிவில எந்த மாதிரி இருந்ததோ அதோட சேர்ந்து இந்த பிரிவிலையும் அது கொண்டு வர்றோம். வாசனைகள்னா நம்மளுடைய இஷ்டங்கள், கோரிக்கைகள், இது எல்லாமே பேஸ் பண்ணிதான், நம்மளுடைய கர்மாக்கள் பேஸ் பண்ணிதான் இந்த மௌனம்ன்றது நான் எவ்வளவு நாள் இருக்கணும், எவ்ரி வீக் இருக்கணுமா, மந்த்லி ஒன்ஸ் இருக்கணுமா, 15 டேஸ் ஒன்ஸ் இருக்கணுமான்ட்டு நம்மளுடைய மனம்ன்றது ஏத்துக்கும். அப்பதான் இந்த அக்செப்டன்ஸ்ன்றது வரும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மௌனத்தால என்ன மாதிரி நல்ல சிறப்பான விஷயங்கள், இத பத்தி மௌனம்ன்றது என்ன மாதிரி லாபங்கள் நமக்கு கொடுக்குது, இந்த மௌனம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஆன்மீக பயணம்ன்றது எது வரைக்கும் நம்ம முன்னேறி போகலாம். முன்காலத்துல யோகிகள் ஆகட்டும், ரிஷிகள் ஆகட்டும், ரமண மகர்ஷி, அதுக்கப்புறமா மௌனம்னால மெஹர் பாபாவை நம்ம நினைக்கிறோம். சோ இந்த மாதிரி யோகிகள் எல்லாம் என்ன மாதிரி சாதனை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள், ஞானத்தை உள் வாங்கியிருக்காங்களோன்றது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். சோ இந்த பூமண்டத்துல பாத்தீங்கன்னா வேதாந்த பரமா பாத்தீங்கன்னா 84 ஜீவராசிகள்ன்றது இருக்கு. இதுல
வெறும் அந்த மனிதனுக்கு மட்டும்தான் வந்து மனோ சைத்தன்யம், புத்தி சைத்தன்யம்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. மத்த ஜீவிகள் எல்லாமே வந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் மனசு புத்தின்றது அங்க கிடையாது. அதுக்கு வந்து கர்மான்றது கூட கிடையாது. ஆனா இங்க மனிதனோட பிறவி மட்டும்தான் நமக்கு வந்து புத்தி சைத்தன்யம், அதுக்கப்புறம் மனோ சைத்தன்யம்ன்றது இருக்கு. சோ எப்ப இந்த ரெண்டு இருக்கோ இதோட நம்ம வந்து யோசனைகள்ன்றது நமக்கு உள்ளேயும் வந்துட்டு இருக்கும், உள்ள இருக்கிற யோசனைகள் வெளியிலயும் போயிட்டே இருக்கும். ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸா நம்ம வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும். இது இல்லாம நல்லது கெட்டது நம்ம யோசிக்கிறோம் புத்திபரமா. அதுக்கப்புறமா கர்மாக்கள் செய்யறோம், நல்ல கர்மாக்கள், கெட்ட கர்மாக்கள் யோசனை மூலமா சொல்றோம். சோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வெளியிலயும் உள்ளேயும் நம்ம வந்து ஃபாலோ பண்றதுனால இங்க வந்து ஒரு கேந்திரமா, ஒரு ரேடியோ மாதிரி நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய யோசனைகள்ன்றது வேலை செஞ்சுட்டே இருக்கும். சோ இது எல்லாமே வந்து நமக்கு புத்தி சைத்தன்யம், மனோ சைத்தன்யம் இருக்கிறதுனால நம்மளுடைய பாவனைகள்ன்றது நமக்கு உருவாயிட்டே இருக்கும். அது வந்து எப்படி நம்ம வந்து வெளியில சொல்றது, எப்படி வந்து நம்ம வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும்ன்ற ஆர்வம் மனித ஜாதிக்கு இருக்கிறதுனால அந்த பாஷை மூலமா நம்ம வெளிப்படுத்தணும். ஏன்னா நமக்கு எண்ணங்கள் இருக்கு, யோசனைகள் மூலமா நம்மளுடைய புத்தி இருக்கு, அதோட நம்ம வந்து பாவனைகள் நமக்கு கிடைக்குது இயற்கையா. சோ அந்த பாவனைகள் வெளிப்படுத்தணும்னா நம்ம வந்து ஒரு ஒரு பாஷை மூலமா தான் மத்தவங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்றோம். சோ இது சயின்டிபிக்கா நம்ம பார்த்தோம்னா இங்க வந்து நம்மளுடைய புத்தி வேலை செய்யுது. இந்த புத்திக்கு வந்து ஒரு கேந்திரம்ன்றது உள்ளுக்குள்ள நமக்கு வந்து புரோகாசலி என்ற ஒரு கருவி இருக்கு. அதன் மூலமா தான் நம்ம வந்து பேச்சுன்றது நம்ம பேசுறோம். அது ஆக்டிவேட் ஆனா மட்டும்தான். சோ புரோகோசரின்றது வந்து அதுக்கப்புறமா ஸ்வரப்பீட்டுக்கம் சொல்ற வாய்ஸ் பாக்ஸ்ன்றது இந்த மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ யாருக்கு வந்து இந்த புரோகோசரி வாய்ஸ் பாக்ஸ்ன்றது இருக்கோ, பாவனை மூலமா, பாஷை மூலமா நம்ம வந்து பேச்சுன்றது பேசுறோம். சோ சில ஜாதிகள் சில அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கும் வந்து அந்த பிரெயின்ல புரோகோசரின்றது இருக்கும். ஆனா அதுக்கு வந்து மனம்ன்றது இல்ல, புத்தின்றது இல்லாதனால அது வந்து பேச முடியாது. ஆனா நம்மளுடைய மனித ஜாதியில மட்டும் நமக்கு அந்த புரோகோசலி மூலமா, அந்த வாய்ஸ் பாக்ஸ் மூலமா, நம்மளுடைய நாக்கு மூலமா நம்ம வந்து வார்த்தைகள் பேசுறோம். நம்மளுடைய பாவனைகள்ன்றது ஒரு பாஷை மூலமா வெளியில நம்ம வந்து வெளிப்படுத்துறோம். சோ இதுதான் வந்து நம்ம பேசுறோம். சோ 84 ஜீவராசிகள்ல இருக்கிற மனித ஜாதிக்கு மட்டும்தான் இந்த இயற்கை நமக்கு ஒரு புத்தி சைத்தன்யம், மனோ சைத்தன்யம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமா தான் நம்ம எல்லாமே வந்து வெளியில நம்ம பேசுறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம நம்ம வந்து பேசாம இருந்தாலும், இல்ல நமக்கு எந்த ஒரு யோசனையும் வராம இருந்தா அது வந்து சைலன்ஸா ஆயிடும். சோ இங்க வந்து நம்ம பேசாம நம்மளுடைய லிப்ஸ் கூட வந்து மூவ்மெண்ட் பண்ணாம எந்த ஒரு மனசுல யோசனையே இல்லாம இருந்தா அது வந்து சைலன்ஸ்ல வந்து கொண்டு வரும். சோ மௌனம்ன்றது ஒரு திசை இருந்தா, ஆனா சம்பூர்ண மௌனம்ன்றது இன்னொரு திசைன்ட்டு சொல்றாங்க. சோ மௌனம்னா ஃபர்ஸ்ட் வெளியில உலகத்துல நம்ம பேசாம இருக்கிறது. சம்பூர்ண மௌனம்னா உள்ளுக்குள்ளேயும் நம்ம பேசாம இருக்கிறதுன்னு சொல்றாங்க. சோ இது வந்து யார் வந்து ஃபாலோ பண்ணலாம்? ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க வாழ்க்கையில. அவங்க எந்த மாதிரி நிலையில இருக்காங்க? இந்த மௌனம்க்கு குணத்துக்கு என்ன மாதிரி சம்பந்தம் இருக்குன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சோ இங்க குணத்தால, சோ குணங்கள் மாறினாதான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம்ன்றது இருக்கு. தமோ குணம், ரஜோகுணம், சாத்வீகம், நிர்குணம். நிர்குணத்துக்கு வந்தாதான் நம்மளுடைய என்லைட்மெண்ட் என்ற நிலைக்கு வர முடியும். எல்லாமே சாட்சி பாவனையோட நம்ம பார்க்கும்போது நமக்கு முக்தி நிலை கிடைக்கும். அதே மாதிரி இந்த மௌனம் யார் யார் எந்தெந்த நிலையில இருக்காங்க, தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசணும்ன்றது அவங்க வந்து விருப்பப்படவே மாட்டாங்க. ஏதாவது பேசணும்னு நினைச்சாலும் ஒரு 4 வார்த்தை கூட வந்து அவங்க வாயில இருந்து வரவே வராது. ஆனா சில சில டைம்ல வந்து அங்க ஒரு மக்கள் கூட வந்து இருக்கும்போது மத்தவங்க பேசினாலும் அவங்க வந்து பேசணும்னு நினைக்காம தனியா அவங்க வந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. பேசணும். எல்லாருமே வந்து சில பேர் வந்து சிரிச்சு பேசிட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அது எல்லாமே வெளிப்படுத்துவாங்க. ஆனா சில பேர் வந்து பேசாம உள்ளுக்குள்ளேயே அவங்களே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து சப்ரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு லேசினஸ்ஸா சொல்லலாம். இவங்க எல்லாமே வந்து தாமசிக்க மௌனத்துல இருக்கிறவங்க, தமோ குணத்துல இருக்கிறவங்கன்ட்டு சொல்றாங்க.
சோ இப்ப நம்ம வந்து இத தெரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் வந்து நம்ம கிட்ட சில பேர் வந்து வாயே திறக்க மாட்டாங்கப்பா. ஒரு 4-5 வார்த்தை வந்தாலே அவங்க வாயில இருந்து பெரிய விஷயம் நினைக்கிறோம். 10 பேர் பேசிட்டே இருந்தாலும் அவங்க தனியா உட்காந்துட்டு லோன்லியா இருப்பாங்க. அவங்க எல்லாம் எந்த நிலையில இருக்காங்கன்னா தமோகுண மௌனத்துல இருக்காங்க, தாமசிக்க மௌனத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க. 2வது ரஜோகுண மௌனம். ரஜோகுண மௌனம்னா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து பேசாம இருக்கிற நிலைக்கு யார் வந்து இன்னொருத்தர் ரியாக்ஷன் மூலமா நம்ம பேசவே மாட்டோம். இன்னொருத்தர் வந்து நமக்கு செயல்கள் மூலமா ஒரு கோபத்தை உண்டாகுறாங்க. அந்த ஒரு கோபம் வந்து சில பேர் என்ன பண்றாங்க, கத்திடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கோபம் வந்தாலும் நம்ம பார்க்கும்போது மௌனமா இருப்பாங்க. எதுவுமே ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த கோபத்துல இருப்பாங்க. சோ அத வந்து இன்னொருத்தர் வந்து வெளிப்படுத்தாம அவங்கள சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க பேசவே கூடாது எதுவுமே. ஏன்னா நமக்கு அங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மௌனத்தை கடைப்பிடிக்கும் போது அது வந்து ரஜோகுண மௌனம் ஆகும். அப்படின்னா நம்ம ரியாக்ட் ஆகுறோம். இன்னொருத்தர் வந்து பேசுறது நமக்கு பிடிக்கல, நம்ம வந்து எதுக்குமே ஆன்சர் பண்ணாம இருந்தா என்ன செய்வாங்க, எது சொன்னாலும் அவங்க வந்து வாயில இந்த வார்த்தையே வரலன்னு சொல்லிட்டு அவங்க பேசாம விட்டுடுவாங்க. அப்படின்னா இன்னொருத்தர் எதிரில இருக்கிறவங்கள சப்ரஸ் பண்ணும் போது அதுவும் வந்து அஜோகுண மௌனத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி நிலையில இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சத்வகுண மௌனம். இவங்க வந்து எப்பவுமே ஒரு ஹாப்பினஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க. அவங்க வந்து திருப்தியா இருப்பாங்க. எந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தேவைன்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லாமே அவங்க ரியாலிட்டி வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்க சாத்விக குண மௌனத்துல இருப்பாங்க. எப்பவுமே உள்ளுக்குள்ள ஹாப்பினஸ்ன்றது இருந்துட்டே இருக்கும். மௌனத்துல இருந்தாலும் ஒரு கேள்வின்றது இருக்கவே இருக்காது. ஆனா இந்த 3 தமோ குண மௌனம், ரஜோகுண மௌனம், சாத்விக குண மௌனத்துல எது சிறந்ததுன்னா சாத்விக குண மௌனம் தான். அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் பார்த்துட்டு இன்னொருத்தரை பத்தி நம்ம எதுவும் விமர்சிக்காம நம்மள பத்தி நம்ம யோசிக்கும் போது, நம்ம இன்னர் சைலன்ஸ் இருக்கும் போது, அந்த ஆன்ம நிலையில இருக்கும் போது அந்த திருப்தின்றது நமக்கு கிடைக்குது. இங்க இதுதான் வந்து சொல்றாங்க. சோ இங்க வந்து மனனம் பண்றது. மனனம்னா என்ன? நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணிட்டே இருப்போம். அத பத்தி கேக்குறோம். சிரவணம் பண்றது கேக்குறது. மனனம் பண்றது ஏதாவது ஒண்ணு நம்ம வீட்ல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம்னா அத பத்தியே நினைச்சுட்டே இருப்போம். ஆனா இங்க வந்து என்ன சொல்றது, சத்வகுண மௌனத்துல அது கூட நமக்கு இருக்கவே இருக்காது. எந்த ஒரு அசந்திருப்தின்றது இருக்காது. மனசு ஃபுல்லா வந்து அமைதி நிலைக்கு போக முடியும் சொல்றாங்க. சோ இங்க நம்ம என்ன பண்றோம், தியானம் பண்றோம். தியானத்துல நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம். சோ இங்க சுவாசத்தை கவனிக்க நம்ம எண்ணமற்ற நிலைன்றது நமக்கு கிடைக்குது. சோ இங்க 3 விஷயங்கள் பத்தி சொல்றாங்க. தாரணா, தியானா, சமாதி. தாரணான்னா ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்றது. இப்ப வந்து நம்ம தியானத்துல என்ன சூஸ் பண்றோம், ஓகே சுவாசத்தின் மேல் கவனம் சொல்றோம். அதை நம்ம சூஸ் பண்றோம். சோ ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மறுபடியும் நினைக்கிறது. அதுதான் வந்து மனனம் சொல்றோம். அதுதான் தாரணை, சூஸ் பண்றது. தியானம்னா மறுபடியும் சுவாசத்தை கவனிக்கிறது வந்து தியானம் சொல்றோம். சோ சமாதி நிலைன்னா அங்க வந்து எந்த ஒரு கேள்வியும் நமக்கு இருக்காது. எண்ணமற்ற நிலைக்கு போறது, எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா மைண்ட் அமைதியான நிலைக்கு கொண்டு வர்றதுதான் வந்து சமாதி நிலை. சோ தாரணான்றது சூஸ் பண்றோம். எது சூஸ் பண்ணணும்ன்றது. தியானம்ன்றது சுவாசத்தின் மேல் கவனம் பண்றது நம்ம வந்து மனனம் பண்றோம். அதுக்கு நம்ம சுவாசத்தை கவனிக்க எண்ணமற்ற நிலை அடையும் போது அந்த ஒரு இன்னர் ஜேர்னி பண்ணும்போது அது சமாதி நிலை. அங்க கேள்விகள்ன்றது நமக்கு இருக்கவே இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த நிலைக்கு வரும்போது அது மௌனத்துக்கு அது சரிசமானம் ஆகும். ஏன்னா நம்ம தியானத்திலயும் வந்து டிராவல் பண்ணும்போது 1 hour 2 hours இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம அறியாமலே நம்ம வந்து தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு பிரபஞ்ச சக்தியை வாங்கிட்டு அவேர்னஸோட எந்த மாஸ்டர் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க, எந்த பிரபஞ்சம் எந்த லோகத்துக்கு நம்ம டிராவல் பண்றோம்னு ஒரு விழிப்புணர்வோட இருக்கும். அங்க எதை பத்தி பௌதிகமான யோசனைன்றது அங்க இருக்காது. அதே மாதிரி இந்த மௌனத்திலயும் நமக்கு வந்து எந்த ஒரு யோசனையும் எதை பத்தி நம்ம யோசிக்காம சமாதி நிலைக்கு போயிடுவோம். அப்ப அது சம்பூர்ண மௌனம்ன்றது இங்க ஆகும்னு சொல்றாங்க. இங்க வந்து இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் இருக்காங்க கான்வர்சேஷன்
நடக்குதாங்க. சோ இங்க ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒண்ணு புது விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து அத பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மௌனத்த பத்தி நான் சொல்லும்போது எனக்கு சொல்லணும் அந்த ஒரு ஒரு ஈடுபாடு இருக்கு. நீங்க கேட்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது 2மே வந்து பாத்தீங்கன்னா, சம்ஸ்காரங்க. நான் சொல்லணும்ன்றது பின்னாடி என்ன இருக்குன்னா, சம்ஸ்காரம்ன்றது இருக்கு. நீங்க கேட்கணும்ன்றது வந்து என்ன இருக்குன்னா, அங்க வந்து அசம்திருப்தி. அப்படின்னா, திருப்தி இல்ல. இன்னும் நான் நெறைய விஷயங்கள் கத்துக்கணும். இன்னும் நெறைய விஷயங்கள் நான் கேட்கணும்னு சொல்லி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஷயங்கள் கேட்பாங்க. எப்ப என்னோட சம்ஸ்காரங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நான் வந்து எல்லாருக்குமே சொல்லணும்ன்றது இருக்கோ, அப்ப அந்த கான்வர்சேஷன்ன்றது அங்க நடக்கும். சோ இங்க அசம்திருப்தியா இருக்கிறவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. புது விஷயங்கள்ன்றது நான் வந்து உள்ளுக்குள்ள வாங்கணும். நல்ல விஷயங்கள் நான் கேட்கணும்ட்டு. சம்ஸ்காரங்கள்ன்றது நல்ல விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்றதுன்னு சொல்றாங்க. இந்த 2மே இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன்ன்றது நடக்கும். நல்ல விஷயங்கள் பத்தி கேட்கறது, நல்ல விஷயங்கள் உள்ளுக்குள்ள வாங்குறது. சோ இது எல்லாமே முன்பிறவில சம்ஸ்காரங்கள், வாசனைகள் பொறுத்துதான் இந்த ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கையில அது அப்படியே கேரி ஃபார்வர்ட்ன்றது ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து நம்ம வந்து இந்த 2மே ஈடுபாடோட இருக்கும்போது, இங்க நெறைய பேர் வந்து ரஜோகுணத்துல மட்டும்தான் இருக்கிறவங்களா வந்து இருப்பாங்க. ஏன்னா அடுத்தவங்க கிட்ட அசந்திருப்தியா இருப்பாங்க. நெறைய விஷயங்கள் நான் கேட்கணும். அதுக்கப்புறமா வந்து அத பத்தி வந்து அவங்க ஃபாலோ பண்றது, மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது, இது எல்லாமே வந்து மனசன்றது வந்து யோசிச்சுட்டே இருக்கும். இது எல்லாமே ரஜோகுணத்தால வந்து அந்த ஒரு நிலையில இருக்கிறவங்க செய்யற ஒரு செயல்பாடுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சில பேர் வந்து அந்த மௌனத்துல இருக்கணும். ஒரு தனிமையோட இருக்கணும். யாரோட பேசாம இருக்கணும். ஒரு 50 பேர் இருந்தாலும் அவங்க வேலை உண்டு. அவங்க தனியா இருப்பாங்க. இல்ல யா கொஞ்ச நேரம் வந்து தனிமை விரும்பிட்டு நேச்சரோட கலந்து கொஞ்ச நேரம் வாக் போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் வந்து என்னன்னா ஃபுல்லா வந்து அந்த எனர்ஜின்றது உள் வாங்கிட்டே இருப்பாங்க. சோ அதுவும் வந்து நம்ம வந்து சம்பூர்ண மௌனத்துக்கு சரி சமானம் ஆகும்னு சொல்றாங்க. நம்மளுடைய பேச்சுன்றது வந்து நம்மளுடைய லிப்ஸ்ல இருந்து நம்மளுடைய நாக்கு மூலமா நம்ம வந்து பேசணும். அங்கேயும் வந்து எப்ப வந்து அந்த சம்பூர்ண மௌனத்தை நம்ம கடைபிடிக்கிறோமோ அங்க சம்ஸ்காரங்கள்ன்றது பின்னாடி நமக்கு இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கு மேல நமக்கு வந்து இஷ்டம் இல்லாம நமக்கு வந்து எந்த ஒரு வாழ்க்கையில ஏதாவது நமக்கு பழக்க வழக்கங்கள் வந்து இதுவும் அதுவும் இல்லாம எது கடிச்சாலும் நம்ம அக்செப்டன்ஸோட இருந்துட்டு மனசுல ஒரு அமைதி நிலை இருக்கும்போது அங்க சம்ஸ்காரங்கள்ன்றது 0 ஸ்டேட்ல இருக்கும்போது இந்த மௌனம்ன்றது நம்ம வந்து கடைபிடிக்க முடியும். சோ இங்க வந்து எப்படி நம்ம கம்யூனிகேஷன் பண்றோம் அடுத்தவங்க கிட்டன்னா நம்மளுடைய இந்திரிய சைத்தன்யம் மூலமா தான் அடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லணும்னா சொல்றோம். இதுவும் வந்து பின்னாடி என்னன்னா நம்மளுடைய சம்ஸ்காரங்கள்ன்றது இருக்கிறதுனாலதான் நம்ம சொல்லணும்ன்ற ஆர்வம் இருக்கிறதுனால மத்தவங்க வந்து அது அசந்திருப்தியோட இருக்கிறதுனால கேக்குறாங்கன்னு சொல்றாங்க. இங்க வந்து இந்த நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லும் போது ஆகட்டும், கேட்கும் போது ஆகட்டும், அந்தந்த நிலையில அந்தந்த மாஸ்டர்ஸ் எந்த ஒரு நிலையில இருக்காங்களோ அது தகுந்தா போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சொல்றவங்கள வந்து worthன்னு சொல்றோமா. சோ கேக்குறவங்கள வந்து ஷார்ட்ன்னு சொல்றோமா. இது வந்து ஒரு இங்கிலீஷ்ல வார்த்தைகள் சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்றவங்க கேக்குறவங்க வந்து இந்த நிலையில இருப்பாங்கன்ட்டு. நம்ம வந்து இன்னும் வந்து இத ஆழ்ந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு மனிதன் வந்து ஒரு வேலைக்கு போறாங்க. எல்லார் வீட்லயும் வந்து இப்ப லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம வேலைகள் செய்றோம். அங்க நம்ம வேலைகள் வந்து கடினமான வேலைகள் செய்யும் போது நிறைய எனர்ஜின்றது நமக்கு வந்து அந்த வேலைகள் மூலமா நமக்கு வந்து ஆஹ் எனர்ஜி போயிடுறது. சோ இப்ப காலையில நம்ம வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்தாலோ நைட் வந்தாலோ நிறைய வேலைகள் நம்ம வந்து பிசிக்கலா பண்ணாலும் என்ன செய்வோம் நைட் டீப் ஸ்டேட்ல நம்ம வந்து தூங்கிடுவோம். சோ அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாவது நம்ம வந்து அந்த தூக்கம்ன்றது தேவை. அங்க வந்து நம்ம வந்து கொட்டை இது டீப் ஸ்டேட்டுக்கு போகும்போது யாராவது நம்ம கூப்பிட்டா கூட வந்து எந்திரிக்க மாட்டோம். யாராவது ஏதாவது சவுண்ட் பண்ணாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மள அறியாமலே வந்து காலையில இருந்து வேலைகள் பிசிக்கல் ஒர்க் பண்றதுனால நம்ம டீப் ஸ்டேட்டுக்குன்றது நம்ம ஆழமான தூக்கத்துக்கு நம்ம போயிடுவோம்.
அந்த மாதிரி நிலையில வந்து நமக்கு நிறைய எனர்ஜின்றது தேவை. அது நமக்கு தூக்கத்திலயும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம பேசுற பேச்சு இன்னொருத்தர் கிட்ட பேசும்போது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, எனர்ஜி பேட்டரின்றது இருக்கும். சோ தியானத்துல நம்ம காஸ்மிக் எனர்ஜி உள்வாங்குறோம், தூக்கத்திலயும் நம்ம வந்து காஸ்மிக் எனர்ஜி வாங்குறோம். ஆனா தூக்கத்துல கொஞ்சம் அளவுதான் நம்ம உள்வாங்குறோம். இங்க வந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்ற பேட்டரின்றது நமக்கு வந்து வேஸ்ட் ஆயிட்டே போகுமா. நம்ம பேச பேச அடுத்தவங்க கிட்ட வந்து அந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஏடிபி சொல்றாங்க, அந்த பேட்டரின்றது வேஸ்ட் ஆயிட்டே போகும். மறுபடியும் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். அதனாலதான் ஒரு தியானி வந்து இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சரியான பேச்சு இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது, ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்க பேசுற பேச்சுனால எண்ணம் சரியில்லைனாலும், எண்ணம் மனசுல தோணினாலும் அந்த எனர்ஜின்றது அங்க வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். மறுபடியும் தியானத்துல நிறைய எனர்ஜி நம்ம உள்ள ஒரு நிலைக்கு நம்ம வந்து வர முடியும். அதனால இங்க என்ன சொல்றாங்க, நம்மளுடைய எப்ப பேச்சு இல்லாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு மட்டுமே நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜி யூஸ் பண்ணா நம்மளுடைய கர்மாக்கு பேஸ் பண்ண அந்த ஒரு ஆசக்தின்றது வந்து அந்த கோரிக்கை கூட வந்து நமக்கு அந்த கர்மாவா இருக்கவே இருக்காது. அங்க ஒரு ஆன்ம நிலையில ஆன்ம வளர்ச்சின்றது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 10 வார்த்தை பேசுறதுக்கு பதிலா தேவைப்படும் போது ஒரு வார்த்தை பேசிட்டு அந்த ஒரு வார்த்தையில ஒரு அசர் இருக்கும் போது அங்க நிறைய கர்மாவும் நம்ம செய்ய மாட்டோம். அங்க கர்மா எப்ப இல்லையோ அப்ப நம்மளுடைய சக்தி வந்து உள்ளுக்குள்ளேயே அங்க இருக்கும். எப்ப அந்த புல் சக்தி நமக்கு இருக்கோ, எப்ப மௌனம் நம்ம வந்து கடைபிடிக்கிறோமோ அப்ப அந்த ஆன்மாவோட இணையும் போது நமக்கு ப்ரோக்ரஸ், நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சின்றது அதிகரிச்சுட்டே ஆயிடும்னு சொல்றாங்க. சோ இந்த இன்னும் நிறைய மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீட்லயே எடுத்துக்கோங்க, ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, நான் வந்து இத ஏதாவது ஒரு டிஃபனே நம்ம வந்து ஒரு 5 பேருக்கு பண்ணா இன்னொருத்தர் வந்து இது எனக்கு பிடிக்கல, அது பிடிக்கலன்ட்டு 5 விதமா மினிமம் 3 விதமா இருப்பாங்க. ஒரு டிஃபன் பண்ணா அது எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றது நம்ம வந்து சொல்ல முடியாது. வீட்டுல இவங்க சரியில்லை, இல்ல மாமியார் மாமனார் சரியில்லை, எனக்கு ஹஸ்பண்ட் சரியில்லை, இந்த மாதிரி நம்ம வந்து பேச்சாலேயே அடுத்தவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்றோம். இல்ல நம்ம உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி தாட்ஸ்ன்றது இருக்கும். ஆனா இது சொல்றதுனால அடுத்தவங்களுக்கு நம்ம வீட்டுல மாறுமானா கண்டிப்பா மாறாது. இங்க நம்ம சைலன்ஸ் இருந்தாதான், மௌனம் இருந்தாதான் நம்மளுடைய எனர்ஜின்றது அதிகரிக்கும். எப்ப அந்த எனர்ஜி மூலமா நம்மளுடைய வார்த்தைகள் பேசும்போது அடுத்தவங்க சாசனமா அது வந்து ஏத்துப்பாங்க. அங்க மாற்றம் எப்படி கொண்டு வர முடியும்னா அந்த மௌனத்தால மட்டும்தான். நம்ம வீட்டுல ஆகட்டும், வெளியில சொசைட்டில ஆகட்டும், நான் ஏதோ பேசினா அடுத்தவங்களுக்கு இதனால வந்து மாற்றம் கொண்டு வரும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது முடியாது. அதனாலதான் பத்ரிஜி நோ ஆர்குமெண்ட் சொல்றாங்க. ஆர்குமெண்ட் தேவை கிடையாது. அங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இந்த ஒரு ஆபீஸ்லயோ ஒரு வீட்லயோ ஒரு சுச்சுவேஷன் நமக்கு பிடிக்கல, அங்க ஆர்குமெண்ட் பண்ணாம அமைதியா மௌனம் இருந்தா நம்மளுடைய சக்தி வீணாக்காம என்ன மாதிரி ஆகணும், அங்க சுச்சுவேஷன் எப்படி கிரியேட் ஆகணும்ட்டு நம்ம அதை பத்தி நம்ம யோசிச்சுட்டு மௌனமா இருந்துட்டா அது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். அதனால மௌனத்துக்கு அவ்வளவு ஒரு எமோஷன், அவ்வளவு சக்தியானது இருக்கு. நம்ம பேசுறதுனால எதுவுமே வந்து மாற்றங்கள் கொண்டு வர முடியாது சொல்றாங்க. சோ இங்க இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய மௌனத்தால வந்து நம்மளுடைய பக்கத்துல இருக்கிறவங்க மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரமண மகர்ஷி ஆகட்டும், மெஹர் பாபா ஆகட்டும், இல்ல ஆஹ் என்ன சொல்றது சாய்பாபா ஆகட்டும், இவங்க எல்லாம் யோகிகள் எத்தனையோ வருடங்கள் வந்து அவங்க மௌனம் இருந்திருக்காங்க. சோ நம்ம அவங்க கிட்ட போய் உக்காந்தாலே நம்ம வந்து உள்ளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா அவங்க கிட்ட உக்காந்தா ஒரு சைலண்ட் ஸ்டேட்ல நம்மளே போயிடுவோம். எந்த ஒரு கேள்விகளும் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா பத்ரிஜி கிட்ட போறோம், நிறைய இப்ப அவர் வந்து சென்னைக்கு வரும்போது அவரை பார்க்கணும்ட்டு மெசேஜ் வரும்போது இப்ப நாளைக்கு நம்ம பார்க்க போறோம், பத்ரிஜி வர போறாரு, நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்ட்டு நிறைய கேள்விகள் நம்ம மனசுல வந்து ஸ்டோர் பண்ணிட்டு போறோம். ஆனா அவரை பார்த்த உடனே பிளாங்க் ஆயிடும் மைண்ட். எதுவும் வந்து கேட்கணும்ட்டு தோணவே தோணாது. சில டைம்ல அந்த கேள்விகளுக்கு நமக்குள்ளுக்குள்ளேயே ஆன்சர்ஸ் கிடைச்சிடும் அங்க போய் உக்காந்தா.
எதனால அதுன்னா அந்த டோட்டல் சைலன்ஸ் ஒரு மகாங்களோட இருக்கும்போது, அந்த சாங்கத்தியத்துல இருக்கும்போது நமக்கு தேவையான மௌனத்தால, அவங்களுடைய மௌனத்தால நம்மள மாற்றங்கள் கொண்டு வர முடியும். நம்மளுடைய கேள்விகளுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் கிடைக்குது. ஆனா சிலது நமக்கு அந்த கேள்வியே இல்லாம போகுது. இது வந்து ரியாலிட்டில நம்ம வந்து பாக்குறோம். சோ அதனால பேசிட்டே இருந்தாலும் செயல்கள் மூலமா எதுவுமே நம்ம வந்து சாதிக்க முடியாது. எப்ப சைலண்ட் ஸ்டேட்ல இருப்போமோ அப்ப அங்க எனர்ஜி ஸ்டோர் ஆகும் நமக்கு. நம்மளுடைய ஏடிபி என்ற ஒரு பேட்டரியும் வந்து அங்க வந்து சேமிப்புன்றது நமக்கு இருக்கும், வேஸ்ட் ஆகாது. சோ எப்ப வந்து நம்ம வந்து இந்த தியானத்துக்கு வந்துட்டோமோ, என்னென்ன செயல்கள் செய்யணுமோ அந்த எனர்ஜி எங்கெங்க யூஸ் பண்ணணுமோ ஒரு அவேர்னஸோட மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம செலவு செய்யணும். ஒரு 10 ருபீஸ் இருந்தாலும் ரூபாய் நமக்கு கீழே விழுந்தாலும் ரோட்ல நம்ம அதை விட்டுட்டு போக மாட்டோம். நம்மளுடைய காசுன்ட்டு எடுத்துட்டு போவோம். 1 ரூபி ஆனாலும் அதே மாதிரி நம்மளுடைய எனர்ஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணமற்ற நிலைக்கு போறோம் தியானத்துல. அதே மாதிரி இங்க நம்ம பிசிக்கல் லைஃப்ல பௌதிக கண்களால பார்க்கும் போது எந்த ஒரு செயல்கள் நம்ம பார்த்தாலும் எங்க பேசணும், எங்க அமைதியா இருக்கணும், எங்க மௌனம் கடைபிடிக்கணும்ன்றது நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து எல்லா ஆன்சர்ஸ்ன்றது கிடைக்கும் சொல்லி சொல்றாங்க. சோ சம்பூர்ண மௌனம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய பேச்சு மூலமா, செயல்கள் மூலமா இங்க எல்லாமே வந்து ஆஹ் தாட்ஸ் மூலமா இது எல்லாமே பேச்சுக்கன்றது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. செயல்கள் செய்யும் போது அதுக்கு நல்லது கெட்டது இருக்கு. எண்ணமுக்கு பாத்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணம் இருக்கு. இது எல்லாமே எடுத்துட்டோம்னா அங்க டோட்டல் சூன்யம் சைலன்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ இங்க வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் த பெஸ்ட் சர்வீஸ் யூ கேன் ஆஃபர் டு திஸ் வேர்ல்ட் இஸ் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். அந்த ஒரு சர்வீஸ்ன்றது நம்ம பெஸ்ட் சர்வீஸா இந்த மௌனத்துல இருக்கும் போது நம்ம அந்த தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், மௌனம் இது எல்லாமே பேலன்ஸா நம்ம எடுத்துன்னு போகும்போது அந்த சர்வீஸும் என்ன பண்ணணும், எது பண்ணணும், என்னால இது எனக்கு இந்த இந்த ஒரு ஆஹ் டைம் இருக்கு, இந்த டைம் நான் கொடுக்கணும், இல்ல எனக்கு வந்து இந்த நாலேஜ் இருக்கு, அடுத்தவங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணணும், எனக்கு வந்து படிக்கிற ஒரு ஆர்வம் இருக்கு, அந்த நாலேஜை நான் எடுத்துக்கிட்டு 10 பேருக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறது. இல்ல நம்ம கிட்ட மணி இருக்கு, இந்த சொசைட்டில நிறைய ஒர்க் ஷாப்ஸ் ஆகட்டும், அன்னதானத்துக்கு ஆகட்டும், ப்ரோக்ராம்ஸ்க்கு யூஸ் ஆகும், அதுக்கு நான் வந்து செலவு செய்யறேன். இல்ல பிரமிட்ஸ் கட்டுறாங்களா அங்க வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இருக்கிற பணக்காசு அங்க கொடுத்து அந்த பிரமிட்க்கு நாமளும் கொடுத்த ஒரு இந்த பூமிக்காக நம்மளுடைய பகுதியும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நன்மைகள் செய்யறதுக்கு யாருமே சொல்ல தேவையில்லை. நம்ம உள்ளுக்குள்ள நம்மள ஆன்மா இன்ட்யூஷன் மூலமா இது செய்யின்ட்டு தானா வந்து உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். சோ இந்த சர்வீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கிளாஸ் எடுங்க, நம்ம சொல்லவே தேவையில்லை. எப்ப அந்த நிலைக்கு வர முடியும்னா தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், மௌனம் இந்த நாலுமே நம்ம சரி சமமா நம்ம எடுத்துட்டு போகும்போது நம்ம வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்வீஸ்ன்றது வந்து நம்மளால வந்து பண்ண முடியும் சொல்லி சொல்றாங்க. சோ இன்னும் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் 2 விதமான மௌனம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலது வந்து டெம்பரரியா இருக்கும், அது வந்து இன்ஃபுளுன்ஸா இருக்கும், இன்னொன்னு வந்து டிரான்ஸ்பர்மேஷனா இருக்கும் சொல்றாங்க. சோ இங்க வந்து பேசாம கொஞ்ச நேரம் நம்ம இருக்கும்போது அது வந்து டெம்பரரியா தான் வந்து மாற்றம்ன்றது கொண்டு வரும். ஆனா பர்மனண்டா வந்து டிரான்ஸ்பர்மேஷன் எங்க நடக்கும்னா நம்மளுடைய சம்பூர்ண மௌனத்துல நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து அங்க மாற்றங்கள் கொண்டு வரணும்னா நம்ம இன்டென்ஸா அந்த மௌனம் இருக்க 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 எல்லாமே பாடியில கிளென்சிங்ன்றது நடந்துட்டே இருக்கும். சோ இங்க நம்ம மௌனத்துல இருக்கும்போது அடுத்தவங்க வந்து மௌனம் எப்ப முடிக்கிறோமோ அதுக்கப்புறமா நம்ம யார்கிட்டாவது ஏதாவது விஷயம் சொன்னாலும் அவங்க ஏத்துப்பாங்க. இந்த மாதிரி செய் அந்த மாதிரி செய்யுன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து சரி சொல்லுவாங்க. சோ இது பேச்சு மூலமா ஒரு ஆர்குமெண்ட் மூலமா நம்ம சொன்னா அங்க கேட்க மாட்டாங்க, அங்க எனர்ஜி நமக்கு பத்தல. ஆனா நீங்க வந்து ஒரு நாளோ இல்ல மினிமம் 6 ஹவர்ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பிசிக்கலா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 6 மணி நேரமோ இல்ல 12 ஹவர்ஸோ இல்ல 24 ஹவர்ஸோ ஒரு மௌனம் இருந்துட்டு அந்த சக்தி மூலமா நீங்க ஏதாவது வீட்டுல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் யாருமே கேட்கல, அது கேட்கணும், நல்ல விஷயங்கள் தான் நம்ம வந்து சொல்றோம்ட்டு அந்த மௌனம் முடிச்சிட்டு சொல்லும் போது கண்டிப்பா அவங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும். ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல் அவ்வளவு கெயின் ஆயிருக்கும். நம்மளுடைய
பேச்சு வந்து சாசனமா இருக்கும், அடுத்தவங்க கேட்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மௌனத்தால நம்ம வந்து நிறைய விஷயங்கள் மாற்றங்கள்ன்றது நம்ம வீட்லயும் இல்ல, நம்ம எதிரில இருக்கிறவங்க கிட்ட கூட வந்து மாற்றம் கொண்டு வர முடியும். சோ மௌனம் இருக்க இருக்க நம்ம வீட்ல யாரெல்லாம் தியானம் பண்ணியோ, நம்மளுடைய ஆஹ் ரிலேஷன்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க கூட இந்த தியானத்துக்கு வரணும்னா நம்மளுடைய பேச்சு மூலமா அவங்க கேட்பாங்க. சில பேர் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சில பேர் சொன்ன உடனே வந்து ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி லெவல், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எனர்ஜி லெவல் சரியா இருந்தா அவங்களும் கேட்கிற நிலையில இருப்பாங்க. ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு. அதனால இந்த செயல்கள் மூலமா நம்ம சாதிக்கிறதுக்கு விட நம்ம மௌனத்துல இருந்து நம்ம சாதிக்கிறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்றாங்க. இங்க இன்னும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய சங்கல்பங்கள் எதுவுமே நமக்கு வந்து தேவை கிடையாது. இந்த மௌனத்தால, தியானத்தால நமக்கு என்ன தேவையோ நம்மளுடைய ஆன்மா கைட் பண்ணிட்டே இருக்கும். சோ இங்க வந்து அந்த சத்தியத்தோட நம்ம இருக்கும்போது, தர்மத்தோட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். சோ சத்தியம்னா இங்க வந்து எல்லாமே வந்து சரியான விஷயங்கள் பாக்குறது, தர்மத்தோட இருக்கிறது. அந்த சத்தியத்தை நம்ம மௌனம் பண்றது சத்தியத்துக்கு சரிசமானமானது. அந்த சத்தியம்னா கடவுள் தான் சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம மௌனம் இருக்க இருக்க சத்தியத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யும் போது அந்த கடவுள் தன்மையை நம்ம வந்து உணர முடியும் சொல்லி சொல்றாங்க. சோ மௌனம்ன்றது வந்து அந்த காலத்து ரிஷிகள், யோகிகள் எல்லாமே வந்து கடைபிடிச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஎம் நரேந்திர மோடி கூட வந்து ஆஹ் முந்தியெல்லாம் வந்து அவர் பிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி தீபாவளி போன அமாவாசை வந்து 5 நாள் வந்து எவ்ரி இயர் வந்து அவர் மௌனத்துல இருப்பாரு. ஆனா பிஎம் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஃபுல்லா வேலைகள் இருக்கிறதுனால இருக்க முடியலன்ட்டு சொல்லியிருக்காங்க. சோ பெரிய பெரிய மகான்கள் இருந்திருக்காங்க. மெஹர் பாபா வந்து 40 இயர்ஸ் மோர் தென் அவர் மௌனத்துல இருந்திருக்காங்க. சோ மௌனத்துல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த பூமிக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி மெஹர் பாபாக்கு வந்து அவருக்கு வந்து இந்த பாரத மொழி வந்து தெரியாத, ஒரு தமிழ் ஆகட்டும் தெலுங்கு ஆகட்டும் எதுவுமே அவர் வந்து பிரிட்டன் அந்த பாஷை தான் தெரியுமா. சோ அவர் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு எடிட்டர், ஒரு ஃபார்மர் வந்து அவருக்கு வந்து ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்திருக்காங்க. உங்களால வந்து மௌனத்துல இருக்கிறதுனால இந்த நாட்டுக்கு என்ன நன்மை நடந்திருக்குன்னா, செகண்ட் வேர்ல்ட் வார வந்து நான் வந்து நிறுத்திட்டேன். இந்த பூமிக்கு அமைதி கொடுக்கறதுக்காக நான் அந்த சைலன்ஸ்ல இருந்துட்டு அந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவங்க எங்கேயுமே போக தேவை கிடையாது. ஒரு சைலன்ஸ்ல இருந்துட்டு இந்த உலகத்தையே மாத்த முடியும். இந்த உலகத்துல என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணுமோ அது வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம வந்து சைலன்ஸ்ல இருக்கும்போது 1,00,000 மைல் தூரம் வந்து அந்த ஒரு எனர்ஜி போயிட்டே இருக்கும். ஒரு தாட் ரிலீஸ் பண்ணால மௌனத்துல இருந்துட்டு, அதே நம்ம வந்து பேசினா வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து சில மீட்டர் வரைக்கும் தான் அந்த சப்தம்ன்றது போகும். இப்ப ஒரு இடத்துல நம்ம மைக் இல்லாம பேசினா என்ன ஆகும், ஒரு 10 ஃபீட் ஒரு 15 ஃபீட் வரைக்கும் தான் கேட்க முடியும் இன்னொருத்தரால. அதுவே வந்து நம்ம சைலன்ஸா இருந்தா 1,00,000 கிலோமீட்டர்ஸ் மேலேயே வந்து அந்த எனர்ஜி லெவல் போகுமா. அதுக்கப்புறமா ஏதாவது செயல்கள் செஞ்சா ஒரு என்ன சொல்றது, ஒரு 1 ஃபீட் 2 ஃபீட் வரைக்கும் தான் அந்த வேலைகள் செய்ய முடியும். அதனால செயல்கள் ஆகட்டும், பேசுற பேச்சாகட்டும், ஆனா மௌனத்துல இருக்கும்போது எல்லாமே இந்த உலகத்துல விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளால வந்து மாத்த முடியும் சொல்லி சொல்றாங்க. அந்த மௌனத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதனால தியானம் எப்படி நம்ம பண்றோமோ, மௌனமும் அதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணி மினிமம் 3 ஹவர்ஸ் இல்ல 6 ஹவர்ஸ், அதுக்கப்புறமா 12 ஹவர்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். அதுக்கப்புறமா 24 ஹவர்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பௌதீக வாழ்க்கையில இருக்கிற மௌனத்தை ஃபர்ஸ்ட் நம்ம நிறுத்திட்டு உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணும்போது அந்த அந்த மௌனத்துக்கு வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள அதுக்கப்புறமா பேசணும்னால கூட வந்து நமக்கு அது பிடிக்காது. அந்த சைலன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்குன்னு நம்ம சொன்னா வந்து அது யாருமே உணர முடியாது. அவங்கவுங்க வந்து ஃபாலோ பண்ணி அதை கடைபிடிக்கும் போது மட்டும்தான் அந்த சைலன்ஸ்ல இருக்கிற நன்மை விஷயங்கள் வந்து நம்மளால வந்து உணர முடியும். சோ ஸ்பீச்ன்றது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில்வர்னா சைலன்ஸ்ன்றது வந்து கோல்டு சொல்றாங்க. அதுவே டோட்டல் சைலன்ஸ்னா அது டைமண்ட் கிடைக்கிற மாதிரி. சோ எது பெஸ்ட்னா டோட்டல் கம்ப்ளீட் சைலன்ஸ். உள்ளுக்குள்ள நம்ம மத்த விஷயங்கள் நம்ம மௌனத்துல இருந்துட்டு நிறைய புக்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணலாம்.
நம்ம வேலைகள் எது இருக்கோ அதை பண்ணலாம். சோ அந்த மௌனத்துல நம்ம டிவி பாக்குறதாகட்டும், இல்ல மொபைலு இல்ல லேப்டாப் இந்த மாதிரி டிவைசஸ் எதுவுமே நம்ம வந்து அன்னைக்கு டச் பண்ணவே கூடாது. நம்மக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன், கொஞ்ச நேரம் புக் ரீடிங், அதுக்கப்புறமா நமக்கு ஏதாவது வேலைகள் இருந்தா நம்ம கூட நம்ம இருக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இன்ட்யூஷன் மூலமா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகளுக்கு பதில்ன்றது நமக்கு கிடைக்கும். சோ அதனால நம்ம வந்து சைலன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அது இருக்க அந்த டோட்டல் சைலன்ஸ்க்குள்ள நம்ம போக முடியும். சோ இங்க இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சோ சம்ஸ்காரங்கள், நம்மளுடைய வாசனைகள் பொறுத்துதான் இந்த ஒரு மௌனம்ன்றது எந்த அளவுக்கு நம்ம வந்து ரீச் பண்ண முடியும், எது வரைக்கும் நம்ம சாதனை பண்ண முடியும் சொல்லி சொல்றாங்க. எப்ப அந்த மௌனத்தால இருக்கும்போது மத்தவங்கள மாற்றங்கள் கொண்டு வர முடியும். சாசனமா நம்ம வந்து நல்ல விஷயங்கள் சொல்லும் போது அடுத்தவங்க கேட்பாங்க. அதுவே ஒரு மனிதன் அவங்களுக்குள்ள சக்தி, பிராண சக்தி கம்மியா இருக்கு, அவங்க வந்து ரொம்ப டல்லா இருக்காங்க, சரீரத்துல எந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி இல்லாம இருக்கும்போது அவங்க மௌனம் கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எப்ப ஃபுல்லா நம்ம பாடி ஃபுல்லா காஸ்மிக் எனர்ஜியோட எண்ணங்கள் வந்து சரியான நிலையில இருக்கும் போது தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்காம நம்ம அந்த இன்னர் டிராவல் பண்ணும் போது தியானத்திலயும் உட்கார்ந்த உடனே தாட்லெஸ் ஸ்டேட் போகணும். அது நம்ம வந்து கரெக்டான தியானம் அதுதான். சில பேருக்கு வந்து 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா மைண்ட்ல ஏதோ ஒரு கண்ணை மூடுனா யோசனை வந்துட்டே இருக்கும். அந்த யோசனைன்றது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் நம்ம வந்து பார்க்கணும். எங்க இருந்து இந்த யோசனை வருது? இப்போ காலையில இருந்து நம்ம தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோமா, கேட்டிருக்கோமா, பேசியிருக்கோமா, அதெல்லாம் மறுபடியும் தியானத்துல இரேஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா தேவையில்லாதது எதுவுமே நம்ம செய்யலைன்னா தியானத்துல கண்ணை மூடின உடனே தியான நிலைக்கு போக முடியும். சோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த எனர்ஜின்றது உள்ளுக்குள்ள ஸ்டோர் ஆகும் போது அந்த எனர்ஜியோட நம்ம மௌனத்துல இருக்கும் போது நம்ம இது எல்லாமே வந்து நம்ம வந்து அஹ் எது நினைச்சாலும் வெளி உலகத்தை நம்ம வந்து மாத்த முடியும். சோ அந்த டோட்டல் சைலன்ஸ்ல இருந்துதான் வந்து இந்த சிருஷ்டியே வந்து உருவாயிருக்கு. அதனால வந்து எப்ப வந்து அந்த முன் காலத்துல பாத்தீங்கன்னா யோகிகள், ரிஷிகள் எல்லாருமே அந்த டோட்டல் சைலன்ஸ்ல இருந்துதான் அவங்களுடைய வார்த்தைகள் வந்தது வந்து மந்திரங்களா வந்து உச்சரிச்சாங்க. சோ அந்த மந்திரங்களுக்கு வந்து எங்கேருந்து அந்த எனர்ஜி இருக்கு, அந்த மந்திரங்கள், அந்த ஸ்லோகங்கள் நம்ம படிக்கிறோம். இது எல்லாமே வந்து ஒரு படிக்கும் போது, கேட்கும் போது ஒரு உள்ளுக்குள்ள வந்து அந்த எனர்ஜின்றது ஃபீல் ஆகுது. எப்படின்னா அந்த டோட்டல் சைலன்ஸ்ல இருந்துதான் அவங்க வந்து வெளியில வந்து அந்த உச்சரிப்புன்ற மந்திரங்கள் வந்து உருவாயிருக்கு. அதுல அந்த ஒரு சக்தியாலதான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்ன்றது நம்மளால வந்து உணர முடியும். சோ ஜீரோ ஸ்டேட்ல இருந்துதான் நம்மளுடைய பேச்சுன்றது இருக்கும் போது அங்க சக்தியோட இருக்கும். சோ கர்மால இருந்து அகர்மாவா இருக்கணும், அகர்மால இருந்து கர்மான்றது நம்ம செய்யணும். சோ கர்மால இருந்து அகர்மானா எந்த ஒரு தேவையில்லாத கர்மாக்கள் செய்யக்கூடாது. சைலன்ஸா இருக்கும். சோ சைலன்ஸ்ல இருக்கும் போது எனர்ஜி நம்ம கெயின் பண்றோம். அந்த ஒரு அகர்மத்துல இருந்து கர்மா மந்திரங்கள் சொல்றது ஏதாவது நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுக்கு சக்தின்றது வேதங்கள், இந்த மாதிரி மந்திரங்கள் இது எல்லாமே எங்கிருந்து வந்து டோட்டல் சைலன்ஸ்ல இருந்து தான் கிரியேட் ஆயிருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு தியானியா ஒரு மௌன நிலையில இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகள் கூட வந்து அந்த மந்திரம் உச்சரிப்பு மாதிரி நம்மளுடைய பேச்சு அல்லது இருக்கும். அது தொடர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்ம நிலை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். சோ தியானம் மட்டுமே பண்ணாம அதோட மௌனமும் இருந்தா இன்னும் நம்மளுடைய வளர்ச்சி, போக்ரஸ், ஆன்ம வளர்ச்சி அல்லது அதிகரிச்சுட்டே போகும். சோ இது எவ்ரி வீக்லி ஒன்ஸ் அவங்கவுங்க வீட் சூழ்நிலைகள் பொறுத்து இருக்கலாம். இல்ல 15 டேஸ்க்கு ஒன்ஸ், இல்ல மந்த்லி ஒன்ஸ், இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி அகஸ்திய கஷேத்திரத்துக்கு போயிட்டு அந்த ஆசிரமத்துல 5 டேஸ்ன்றது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அங்க போய் வீட்டுல வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா அங்க நம்ம மொபைல் கொடுத்துட்டு அங்க வெறும் அந்த நேச்சர்ல அந்த தியானம் பண்ணிட்டு புக்ஸ் படிச்சுட்டு சம்பூர்ண மௌனத்துல இருக்கும்போது நம்மளுடைய டிரான்ஸ்பர்மேஷன்ன்றது அல்டிமேட்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து பிராக்டிஸ்க்கு கொண்டு வரும்போது நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் கூட தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய என்ன மாதிரி சம்ஸ்காரங்கள் இருக்கு, நம்மளுடைய வாசனைகள், அதுல இருந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம போயிட்டு வந்தாலே அந்த மௌனம் இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானா நம்ம வந்து கிரியேட் ஆயிடும். ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டு மறுபடியும் போக முடியலனாலும் நம்ம அதை விடவே மாட்டோம். ஏன்னா அதை டேஸ்ட் பண்ணிடுவோம். அந்த ஒரு நிலைக்கு நம்மளுடைய ஆஹ்
உள்ளுக்குள்ள அந்த எனர்ஜி லெவல்ன்றது அவ்வளவு சக்தின்றது நமக்கு கொடுக்கும். சோ அதனால எல்லாருமே வந்து மௌனம்ன்றது நம்ம வந்து கடைபிடிக்கணும். சோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பகீர் மௌனத்துல இருந்து அந்தர் மௌனத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா டோட்டல் சைலன்ஸ்ல இருக்கும்போது அது வந்து எப்படி தியானம்ன்றது வந்து நம்ம வந்து ஒரு டேஸ்டா வந்து அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா விடவே மாட்டோமோ, அதே மாதிரி மௌனம் சம்பூர்ண மௌனம் இருக்கும்போது மறுபடியும் பேசணும்னா கூட வந்து விருப்பமே இருக்காது. அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம அந்த எனர்ஜியோட ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபுல் பாடி எனர்ஜெட்டிக்கா இருக்கும். உள்ளுக்குள்ள நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது நம்மளால உணர முடியும். அதனால இந்த மௌனம்ன்றது எல்லாருமே இருந்து நம்மளும் அந்த ஒரு நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காக நம்ம இது பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும் மாஸ்டர்ஸ்.